டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 12வது வருஷத்துக்கான ஐபிஎல் தொடர் போட்டிகள் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ இன்னைக்கு நடந்த ஐபிஎல் தொடர் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு டீமும் மோதினாங்க. கடந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் ஆகிய ரோஹித் சர்மா விளையாடலை. ஸோ அவர் காயத்திலிருந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகி இந்த மேட்ச்சில் விளையாண்டுருக்காருங்க. ஸோ அவருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் கொடுத்து போன மேட்ச்சில் ஆடின சிதேஷ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அணியிலேருந்து விலகியிருக்காரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா கடந்த மேட்ச்சில் நம்ம பென் ஸ்டோக் காயப்பட்டார் இல்லையா, ஸோ அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டோன் இந்த மேட்ச்சில் ஜாயின் ஆயிருக்காரு. அதே போல் கடந்த போட்டியில் விளையாடிய ஃபராக் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக மீண்டும் கிருஷ்ணப்பா கௌதம் அணியில் ஜாயின் பண்ணியிருக்காருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பவுலிங் அப்படின்றத செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ மும்பை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்குறாங்க. ஸோ மும்பையில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ரோஹித் சர்மா மற்றும் டிகாக் இவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் களம் இறங்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோரே இல்லாமல் தான் மும்பை நகர்ந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே. ஸோ பவுண்டரி சிக்ஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்து எல்லாத்தையுமே விளாசிட்டாங்க ரோஹித் சர்மா மற்றும் டிகாக் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா முதல் விக்கெட்லேயே 11 ஓவர் முடிவில் 96 ரன் எடுத்திருந்தாங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரோஹித் சர்மா ஒரு சிக்ஸர் அடிக்க ஆசைப்பட்டு அவருடைய விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு. ஸோ 47 ரனில் அவர் அவுட் ஆகிறாருங்க. 32 பந்துகளில் 6 பவுண்டரி ஒரு சிக்ஸரோட 47 ரனில் நம்ம ரோஹித் சர்மா அவுட் ஆகிறாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா வந்த வேகத்தில் சிக்ஸர் அடிச்சுட்டு 10 பந்துகளில் 16 ரன் எடுத்திருந்த போது குல்கர்னி பந்து வீச்சில் போல்ட் ஆகி அவரும் அவுட் ஆயிடுறாரு. ஸோ அதன் பிறகு வந்து கடந்த போட்டியில் அசத்திய பொல்லாடு பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் எல்லாத்தையும் ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ லாஸ்ட் மேட்ச் எம்ஐ வின் பண்ணதுக்கே பொல்லாட் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய மேஜிக்கே நடத்தினார் பொல்லாட். ஸோ இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பொல்லாட் ஏமாத்திட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவர் 12 பந்துகளில் வெறும் 6 ரன் மட்டுமே எடுத்து ஒரு பவுண்டரி கூட அடிக்காமல் இன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ மறுமுனையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்ஸ்டன்ட்டாக நின்று விளையாடிட்டு இருக்காரு. ஸோ டிகாக் இவர் 52 பந்துகளில் 6 பவுண்டரி 4 சிக்ஸர் உட்பட 81 ரன் குவிச்சிருக்காரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு எம்ஐ ஸ்கோரை உயர்த்தினதே நம்ம டிகாக் தான் அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியா இவர் அதிரடியாக கை கொடுக்க மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 187 ரன் எடுத்திருந்தாங்க அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பாண்டியா 11 பந்துகளுக்கு 27 ரனில் ஒரு பவுண்டரி 3 சிக்ஸர் மட்டுமே எடுத்திருந்தார். ராஜஸ்தான் தரப்பில் பார்த்தீங்கன்னா ஷோஃப்ரா ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்டுகளையும் குல்கர்னி மற்றும் உனட்கட் இவங்க தலா ஒரு விக்கெட்டையும் எடுத்திருந்தாங்க அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். 188 ரன் எடுத்தால் வெற்றி அப்படின்ற ஒரு டார்கெட்டை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்னைக்கு நம்ம எம்ஐ அணி கொடுக்குறாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸில் யார் யார் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஹானே 21 பாலுக்கு 37 ரன்னும், ஜாஸ் பட்லர் 43 பாலுக்கு 89 ரன்னும், சாம்சன் 26 பாலுக்கு 31 ரன்னும், ஸ்டீவன் ஸ்மித் 15 பாலுக்கு 12 ரன்னும், ட்ரிபாதி 2 பாலுக்கு 1 ரன்னும், லிவிங்ஸ்டோன் 2 பாலுக்கு 1 ரன்னும், ஸ்ரேயாஸ் கோபால் 7 பாலுக்கு 13 ரன்னும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸில் நம்ம ஜாஸ் பட்லருடைய பேட்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ வெறும் 43 பாலுக்கு 89 ரன் எடுத்திருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸில் எப்படி ஜாஸ் பட்லர் செமையாக பெர்ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி எம்ஐல பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம டிகாக் மற்றும் ஹர்திக் பாண்டியா இவங்க ரெண்டு பேருடைய பேட்டிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் நம்ம டிகாக் பார்த்தீங்கன்னா நின்று பொறுமையாக விளையாண்டுட்டு இருக்காரு மேட்சோடைய கடைசி ஓவர் வரைக்குமே. ஸோ ஸ்டார்டிங்கில் இறங்கின அவர் கடைசி வரைக்குமே நின்று ஆடி இருக்காருங்க. 81 ரன் அவர் எடுத்திருக்காரு. ஸோ நீ எம்ஐ அணியோட ஸ்கோரை உயர்த்தினதுக்கு டிகாக்குடைய 81 ரன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்துச்சு. அதே மாதிரி ராஜஸ்தான் அணியோட ஸ்கோரை உயர்த்தினதுக்கு நம்ம பட்லருடைய 89 ரன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உதவியாக இருந்துச்சு அப்படின்றது இன்னைக்கு மேட்ச் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. போன மேட்ச்சில் பொல்லாடோட அதிரடியால் நம்ம எம்ஐ வின் பண்ணாங்க. பட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இருந்த பட்லருடைய அதிரடியால் ராஜஸ்தான் ராயல்ஸ் எம்ஐ அணியை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்றதாங்க உண்மை. ஸோ 187 ரன் எடுத்திருந்தாங்க எம்ஐ அணி. ஸோ 188 ரன் எடுக்கணும் அப்படின்ற டார்கெட்டோட சேஸ் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் எம்ஐயை ஜெயிச்சிருக்காங்க. 19.3 ஓவர்லேயே 188 ரன் எடுத்து நம்ம எம்ஐ அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இன்னைக்கு தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்றதாங்க உண்மை. ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு க்யூட்டான சம்பவம் நடந்துச்சு. ஸோ நம்ம ரோஹித் சர்மா பேட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பால் பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிங்க்கு போகும். ஸோ அப்போ காலை வச்சு ரொம்பவே ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட பார்த்தீங்கன்னா தடுப்பார் நம்ம ரோஹித் சர்மா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு அந்த புகைப்படமும் அப்படின்னு தான் சொல்லும். எவ்வளோ ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட பார்த்தீங்கன்னா அவர் காலை வச்சு அந்த பாலை டேக்கிள் பண்ணுவார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் இந்த மாதிரி எந்த குட்டி குட்டி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சது, யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.